Is Lokia? Yes, ஐயா. ஓகே, நன்றி அப்பா, நன்றி. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் கத்தாவே. இந்த வேலைக்காக உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல தகப்பனே, இந்த வேலையின் ஆண்டவரே கல்வார் ரத்தத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த நாளிலும் ஜீசஸ் க்ளோரி ஃபேமிலி ஊடாக இந்த வேளையில் ஒவ்வொருவரையும் நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கத்தருக்கு மகிமை உண்டாவதாக. கத்தர் தாமே இந்த நாளிலும் கூட இருந்து நடத்துவாராக. இந்த வேளையிலும் ஆண்டுடைய கருத்துக்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வேளையில் என்னோடு கூட வாருங்கள். இந்த நாட்களில் ஒரு விசை நாங்கள் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்துவோம். கத்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, உம் நாமம் உயரணுமே, உம்மரசு வரணுமே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நல்லவரே வல்லவரே நன்றி, போதுமானவரே நன்றி, ஆராதிக்கின்றோம். ஹல்லேலூயா. இயேசுவே, எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நன்றி அப்பா, நல்லவரே உமக்கு நன்றி அப்பா, வல்லவரே உமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துணையாளரே, தேற்றரவாளரே, தேற்றும் தெய்வமே, ஜீவநதியே, ஜீவ ஊற்றே, நன்றே. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எத்தனை நன்மைகள் எமக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன் நான், எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எமக்கு செய்தீர் ஐயா, எப்படி நன்றி சொல்வோம் நாம், எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. பெலவீனன்று தள்ளிவிடாமல் பெலத்தால் இடை கட்டினீ, பெலவீனன்று தள்ளிவிடாமல் பெலத்தால் இடை கட்டினீர் ஐயா, பெலத்தால் இடை கட்டினீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர் ஐயா, எப்படி நன்றி சொல்வேன் நான், எப்படி நன்றி சொல்வேன் ஐயா, எப்படி நன்றி சொல்வேன். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். உமக்கே மகிமையை செலுத்துகிறோம், உமக்கே கனத்தை செலுத்துகிறோம், உமக்கே துதிகளை செலுத்துகிறோம் ராஜா. நன்றி. எல்லா துதிகளின் மத்தியிலே வாசம் செய்பவரும் துதிக்கு பாத்திரருமான கர்த்தாவே, உம் நாமத்தை உயர்த்துகிறோம், உம் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். நன்றி அப்பா. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உமக்கே நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துணையாளரே, உம் சிறகின் நிழலில் தானே களி கூறுவோம், களி கூறுவோம். என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே
நேசிக்கின்றோம். என்னுள்ளமும் என்னுடலும் உமக்காகத்தான் ஏங்குதையா ஏங்குதையா. படுக்கையிலும் நினைக்கின்றேன், ராஜாமத்தில் உம்மை தேடுகிறேன், நாடுகிறேன். அல்லேலூயா. நன்றி அப்பா. நேற்றும் என்றும் என்றும் மாறாதவரே, நிம்மதியானவரே, நிரந்தரமானவரே, உமக்கு நன்றி அப்பா. நன்றி ராஜா. சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கில் மலர்ந்த லீலி மலரே, உமக்கே மகிமையை செலுத்துகிறோம், உமக்கே கனத்தை செலுத்துகிறோம். நன்றி ராஜா. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே, உம்மை பிரிந்து யாரிடத்தில் போவோம்? வாழ்வு தரும் வசனமெல்லாம் உம்மிடம் தானுண்டு ஐயா, உம்மிடம் தானுண்டு. துதிகள் பாடி தோத்தரிப்போம், நாதா நாம் உம்மை துதிப்பேன். கைத்தாள ஓசையுடன் கர்த்தா நான் உம்மை துதிப்பேன். வல்லவரே, நல்லவரே, கிருபை உள்ளவரே. வல்லவரே, நல்லவரே, கிருபை உள்ளவரே. வரங்களெல்லாம் தருபவரே, வரங்களெல்லாம் தருபவரே, வாழ்வது உமக்காக ஐயா, வாழ்வது உமக்காக. துதிகள் பாடி ஸ்தோத்தரிப்போம், தூயாதி தூயவரை. கைத்தாள ஓசையுடன் கர்த்தா நான் உம்மை துதிப்பேன். அற்புதமே, அதிசயமே, ஆலோசனை கர்த்தரே. அண்டி வந்தோம் ஆறுதலே, உம்மை அண்டி வந்தோம் ஆறுதலே. அடைக்கலமானவரே, நமக்கு அடைக்கலமானவரே. துதிகள் பாடி சோத்தரிப்போம், தூயாதி தூயவரே. ஹல்லேலூயா. துணையாளரே, தேற்றரவாளரே, தேற்றும் தெய்வமே, ஜீவநதியே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை போற்றுகிறோம் ராஜா. நன்றி அப்பா. நல்ல தகப்பனே, நீர் ஒருவரே உயர்ந்தவர் ஐயா, உம்மை உயர்த்துகிறோம் ராஜா. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, துதிகளின் மத்தியிலே வாசம் செய்பவரே, துதிக்கு பாத்திரரே, தூயாதி தூயரே. நன்றி அப்பா, நன்றி ராஜா. ஹல்லேலூயா. ஆவியானவரே, ஆவியானவரே, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. நன்றி பிதாவே, நன்றி இரட்சகரே, நன்றி எண்ணல் மேய்ப்பரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜா. நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பேன்
நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம், என் ஜீவ நாளெல்லாம். அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புதுக்கிருபை தந்தீரையா, ஆனந்த மழையில் நனைந்து நனைந்து நன்றி சொல்ல வைத்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா, ஏறெடுப்போம் நன்றி பலி எங்கள் ஜீவனாளெல்லாம், எங்கள் ஜீவனாளெல்லாம். கடந்த 11 மாசங்கள் கண்ணின் மணி போல் பாதுகாத்து 12வது மாசத்துக்குள்ளே நடத்தி வருகிற தேவனுடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. நாங்கள் நிற்பதும் நடப்பதும் அவருடைய சுத்த கிருபையாக அந்த நாட்களில் இருக்கிறது. ஏனென்றால் அவருடைய கிருபை இல்லை என்றால் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி இன்றைக்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அநேகர் இன்றைக்கு இந்த நாட்களை காணாமல் சென்று விட்டார்கள். அநேகர் இந்த நாட்களை விபத்துக்குள்ளாக, இன்னுமா இந்த நாட்களிலே இயற்கை அழிவலுக்குள்ளாக இந்த நாட்களை கடந்து சென்று விட்டார்கள். ஆனால் இந்த நாட்களிலே கர்த்தரோ இந்த நாட்களிலே தன்னுடைய சிறகுகளினால் எங்களை முடிக்காத்த தேவனுக்கு மகிமையும் கனமும் துதியும் புகழும் உண்டாவதாக. கர்த்தருடைய நாமம் ஒன்றே மயப்படுவதாக. இந்த வேளையிலும் பாஸ்டர் ஆண்ட்ரோயுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். அவர் சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வார். Praise the Lord, Pastor ஐயா. Praise the Lord. Thank you, Pastor. On behalf of Jesus Glory Family, we welcome everyone in the name of our Savior Jesus Christ. Children of God should be joyful, peaceful, and victorious. That's the ultimate will of God. Today's blessing verses, Jeremiah chapter 17, verses 7 says, blessed is the man who trusts in the Lord, whose trust is the Lord. He is like a tree planted by water that sends out its roots by the stream and does not fear when heat comes, for its leaves remain green. தமிழிலே மிகவும் அழகா சொல்ற கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்கள் அனைவரையும் ஜீசஸ் க்ளோரி ஃபேமிலி சார்பாக அன்பாக வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவ பிள்ளைகள் எல்லாருமே சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் ஜெயமாகவும் இருக்க வேண்டும் என்பதே தேவ சித்தமாக இருக்கிறது. நீங்கள் வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்து களி கூறும் படிக்கு கர்த்தர் தமது கிருபையை பண்ணுகிறார். இன்றைக்கு கடந்து வருகின்ற ஆசீர்வாதமான தேவனுடைய வார்த்தை எரேமியா 17 அதிகாரம் வசனம் 7 இப்படியா சொல்லுகிறது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். எப்படியே பாக்கியவனாய் இருப்பான் என்று சொன்னால், எப்படி அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருப்பான் என்று சொன்னால், அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருந்தும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல் இருப்பான். ஆவி தேவ பிள்ளையிலே நாங்கள் கர்த்தரை முழு இருதயத்தோடு முழு மனதோடு கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை நம்பிக்கையாக இருக்கிற பொழுது இப்படி சொல்லப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களும் கடந்து சேரும். கேட்ட ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. Over to you, Pastor. Pastor Edwin Verna. Thank you. Thank you, Pastor ஐயா. God bless you. Thank you. Amen. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே மீண்டுமாய் வாழ்த்துகிறேன். இந்த வேளையில் நாங்கள் ஆரம்ப ஜெபத்துக்குள்ளே கடந்து வருவோம். இந்த வேளையில் பாஸ்டர் ஸ்டீஃபன் அவர்களை இந்த வேளையில் அழைக்கிறேன். Praise the Lord, Pastor Stephen. Praise the Lord, Pastor. Jesus Glory Family ஒவ்வொருவருக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். கேக்குதா பாஸ்டர்? கேக்குதுங்களா? ஆமா, நல்லா கேக்குது. ப்ரே பண்ணுங்க. மகா பரிசுத்தமும் அன்பு நிறைந்த பரலோக பிதாவே நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, பரிசுத்த ஆவியானவரே, இந்த அருமையான ஆராதனை வேலையில உம்மை நோக்கி பார்க்கிறோம். வசனங்களை வேலையில உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, ஆராதனை செய்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரை வல்லமையா எடுத்து பயன்படுத்தி ஜெபிக்கிறோம். வசன வேலையில ஆண்டவரை நாங்கள் தியானிக்கிற வசனங்கள் தெய்வமே, வசனத்தை கேட்கிற வேலையில எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு விடுதலை, ஒரு ஆரோக்கியம், ஒரு ஆசீர்வாதம், ஒரு ஜெயத்தை நாங்கள் சுதந்திரித்துக்குள்ள ஆண்டவர் அனுகிரகம் செய்யுங்க. இதன் மூலமாக அறிவில நாங்கள் வளர அனுகிரகம் செய்யுங்க. நீங்கள் செய்கிற
அற்புதம் அதிசயங்கள் நாங்கள் விசுவாசத்திலே உறுதிப்பட கிருபை செய்யுங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, கேட்கிற வசனங்கள்ல ஜீவன் இருக்கு, வார்த்தை இருக்கிறது, வல்லமை இருக்கு என்பதை நாங்கள் தெய்வமே வாசிக்கிறோம். இன்று வெளிப்படணும்னு சொல்லி ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆராதனை வேலையிலே தெய்வமே எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரேல் மக்களை தெய்வமே ஆராதிக்கிறதுக்காகவே வெளியேற்றினீர். நாங்களும் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியேறி வந்து உம்மை ஆராதிக்க நீர் எங்களை தெரிந்து கொண்டீர். ஆராதனை வேலையிலே ஆண்டவர் நீர், இயேசுவே நீர் எங்கள் இருதயத்தை முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தனையோடு ஆராதிக்க அனுகிரகிச்சு பரிசுத்த ஆவியானவர் அப்படியே இந்த ஆராதனை வேலையை பொறுப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவே துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே. ஆமென். 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 Thank you, Pastor ஐயா. Thank you. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களில் வாழ்த்துகிறேன். ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அடுத்தாக இந்த வேளையில நாங்கள் வேத வாசிப்புக்குள்ளே கடந்து செல்வோம். இந்த வேளையிலும் ஆங்கிலத்திலே வாசிக்கும்படியாக சிஸ்டர் ஆலன் அவர்களை நான் அழைக்கிறேன். Praise Lord, sister. Praise the Lord. Amen. God bless you. God bless you. Ranjini Alangaramani. Ranjini Alangaramani. I'm sorry, it's only for Sister Alan. I'm sorry. Okay. It's a Tamil name. It's a Tamil name. But Tamil Alan name. is good. People who can't pronounce in English, they want to just say Alan sometimes. Yeah. Yeah, that's okay. That's okay. Okay, you're good. Okay. Thank you, ma'am. Yeah. Continue, please. Okay. Thank you. God bless you all. I would like to read from Psalm 30, verses 1 to 12. I will exalt you, Lord, for you lifted me up out of the depths and did not let my enemies gloat over me. Lord, my God, I called you for help, and you healed me. You, Lord, brought me up from the realms of the dead. You spared me from going into the pit. Sing the praises of the Lord, you his faithful people. Praise his holy name, for his anger lasts only a moment, but his favor lasts for a lifetime. Thank you, Lord. Weeping may stay for the night, but rejoicing comes in the morning. When I felt secure, I said, I will never be shaken. Lord, when you favored me, you made my royal mountain stand firm. But when you hid your face, I was dismayed. You, Lord, I called to the Lord, did I cry for mercy. What is gained if I am silenced? If I go down to the pit, will the dust praise you? Will it be proclaimed your faithfulness? Hear, Lord, and be merciful to me, Lord. Be my help. You turned my wailing into dancing, and you removed my sackcloth and clothed me with joy. Amen. That my heart may sing your praises and not be silent. Lord, my God, I will praise you forever. Thank the Lord. Praise be Thank to you. God. Thank you. Amen. Bless you. God bless you. Thank you. Amen. Amen. God bless you. Amen. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்த இந்த வேளையில நாங்கள் ஆராதனைக்குள்ளே கடந்து போகிறோம். இந்த வேளையிலும் பாஸ்டர் பெனி ஐயாவை இந்த வேளையில் அன்பு அழைக்கிறேன். அவர் இந்த நாட்களே வந்து ஆராதனை எடுத்து வருவார்கள். Praise Lord, பாஸ்டர் ஐயா. Praise the Lord, Pastor and everybody. கர்த்தருக்கு மகிமை. 12வது மாதம், கடைசி மாதம், இந்த 2026 வருடத்தினுடைய கடைசி மாதத்திலே முதல் ஞாயிற்றுக்கிழமை 7ஆம் தேதி
தேவன் நம்மை கொண்டு வந்து சேர்த்தபடினாலே அவருடைய பந்தியிலும் பங்கு கொள்ளும்படியாக தேவன் பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துவோம். நன்றி உள்ள இருதயத்தோடு கூட ஆங்கிலத்தில் அருமையாக வாசித்த காரியம் அது மட்டுமல்ல, இந்த மாதத்திற்குரிய வாக்குத்தத்த வசனம் எல்லாம் எதை குறிக்கிறது என்றால், நாம் நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகின்ற தேவன். அல்லேலூயா. நம்முடைய இக்கட்டு நேரத்திலே அவர் நமக்கு அரணான கோட்டையா இருக்கிறார் என்கிறதை உணர்ந்தவர்களாக கர்த்தரை உயர்த்துவோம். அன்பினால் நாம் இணைக்கப்படுவோம். அன்பில்லை என்றால் நாம் ஒன்றுமில்லை என்பதை உணர்ந்தவர்களாக 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம், 16வது வசனம், 19வது வசனம், 20, 21வது வசனம், அந்த அதிகாரமே அருமையாக அன்பை குறித்து சொல்கின்ற காரியம். அதை குறித்ததான ஒரு பாடலை தேவன் எனக்கு கொடுத்த பாடலை நான் பாடி பிறகு இன்னொரு பாடலினுடைய ஒரு சரணத்தை மட்டும் பாடி உங்கள் கரத்திலே கொடுக்க விருப்பப்படுகின்றேன். எல்லோரும் சேர்ந்து தியானிப்போம், அவருடைய அன்பை தியானிப்போம். அல்லேலூயா. அன்பில்லாதவன் தேவனை அறியான், அன்பில்லாதவன் உங்களோட சவுண்ட் வேற இல்ல. சவுண்ட் ப்ளீஸ். சவுண்ட் கட்டா போய்விடு. தெரியல. ஓகே ஓகே ஓகே, தொடருங்க. அவர் முந்தினம் அன்பு கூர்ந்தபடியா நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகின்றோம். அவர் முந்தினம் அன்பு கூர்ந்தபடியா நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகின்றோம். காணும் சகோதரியிடம் அன்பு கூறாதவன் காணாதேவனிடம் அன்பு கூறுவானோ? காணும் சகோதரியிடம் அன்பு கூறாதவன் காணாதேவனிடம் அன்பு கூறுவானோ? அன்பில் நிலைப்பவன் தேவனில் நிலைப்பான், தேவனும் அவனில் நிலைத்திருப்பார். அன்பில் நிலைப்பவன் தேவனில் நிலைப்பான், தேவனும் அவனில் நிலைத்திருப்பார். அன்பில்லாதவன் தேவனை அறியான், அன்பில்லாதவன் தேவனை அறியான். அன்பாகவே தேவன் இருக்கின்றார், அன்பாகவே தேவன் இருக்கின்றார். ஆராதனை என்பது அன்பை வெளிப்படுத்துவதாகும். துதிப்பது, நன்றி செலுத்துவது, அதெல்லாம் நன்றி சார்ந்தது. ஆனால் அன்பு கூறுகிறவர்கள் தான் ஆராதிக்க முடியும். நம்முடைய தேவன் அன்பாக இருக்கிறார். அவருடைய கல்வாரி சிலுவையிலே அவருடைய ஜீவனை தந்தார் நமக்காக. எச்சேமினை பூங்காவினில் கதறி அழும் ஓசை
என்கிற வண்ணமாக அவர் நமக்காக ஜீவன் தந்ததை யோசிப்போம். அதே நேரத்தில் இந்த நேரத்திலும் கூட ஆராதிக்கின்ற வேளையில இலங்கை தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிற பேரிடரில் நிமித்தமாக பாதிக்கப்பட்டிருக்கிற ஜனங்களையும் நாம் நினைவு கூறும். ஆண்டவரே, அவர்கள் மீதும் ஆண்டவரே உம்முடைய கருசனை, உம்முடைய உள்ளம் ஏங்குகின்றதே. ஆண்டவரே, இந்திய சமுத்திரத்தின் முத்தா இருக்கிற அந்த தேசத்தை நீ கண்ணோக்கி பார்ப்பீராக என்று சொல்லி நாம் ஆராதிப்போம். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். கெத்செமனே பூங்காவினில் கதறியழும் ஓசை, கெத்செமனே பூங்காவினில் கதறிவழும் ஓசை, எத்திசையும் தோணிக்கின்றதே, எங்கள் மனம் தீகைக்கின்றதே, அப்பாவும் அன்பு பெரிது, ஆகவே கண்கள் கலங்கிடுதே, கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே, கத்தாவும் பாடுகள் எப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே, கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே, கத்தாவும் பாடுகள் எப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. இந்த நாளிலும் கூட நாம் பந்தி இருக்கிற வேளையில அவருடைய பாடு மரணங்களை நினைவு கூறும்படியாக தான் இதை நாம் செய்கின்றோம். அவரை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்ன அந்த வாக்கு நாம் பின்பற்றுகின்றோம். சிலுவையில் மாட்டி அவரை வாட்டி வதைத்தனர், ரத்தம் முழுவதுமாக நமக்காக சிந்தினார், நாம் சுகமாயிருக்கும்படியாக. அதை உணர்ந்தவர்களாக ஒரு சரணத்தை மட்டும் பாடி ஆராதித்து நாம் மற்ற பகுதிக்குள்ளாக கடந்து செல்வோமா? சிலுவையில் மாட்டி வதைத்தனரோ உம்மை செந்நீரமாக்கினாரோ, சிலுவையில் மாட்டி வதைத்தனரோ உம்மை செந்நீரம் ஆக்கினாரோ, அப்போதும் அவர்காய் வேண்டினீரோ, அன்போடு அவர்களை கண்டீரன்றோ, அப்பா உம் அன்பு பெரிது, அப்பா உம் அன்பு பெரிது, கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே, கத்தாவும் பாடுகள் எப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. நெகேமியா எப்படியாக கலங்கினானோ, தன்னுடைய தேசத்தில் நடக்கிற காரியங்களை காணும் போது கேட்கும் போது எப்படி நெகிழ்கின்றானோ, நாம் நம்முடைய நேசருடைய பாடு மரணங்களை நினைத்து நெகிழ வேண்டும் அல்லவோ? அப்படியாகவும் அழிந்து போகின்ற ஆத்மாக்களை நினைத்து நாம் நெகிழ வேண்டும் அல்லவோ? இந்த வேளையிலும் கூட அதை நாம் நினைத்தவர்களாக, ஆண்டவரே உம்முடைய அன்பு பெரிது, ஆண்டவரே உம்முடைய அன்பை நாங்கள் மட்டும் ருசித்தால் போதாது, மற்றவர்களும் ருசிக்கத்தக்கதாக நாங்கள் என்ன செய்ய முடியுமோ அதை செய்யும்படியான கிருபைகளை எங்களுக்கு தந்தருளுவீராக என்று கேட்டவர்களாக நாம் அப்படியே ஆராதிப்போமா? ஒரு சில நிமிடங்கள், ஒரு 2 நிமிடங்கள் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, ஆண்டவரே உம்முடைய அன்பு பெரியது, உம்முடைய இரக்கம் பெரியது, உம்முடைய தயவு பெரியது, உம்முடைய காருண்யம் பெரியது, அதுதான் எங்களை நிலை நிறுத்துகின்றது. நாம் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய கிருபை 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 என்பதை உணர்ந்தவர்களாக நன்றி செலுத்துவோமா? நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகின்றார்கள், அவர்களோ முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். பல காரியங்கள் நடக்கின்ற வேளையிலே ஆண்டவரே இது இருந்தது அது இருந்தது என்று சொல்லுகின்ற வேளையிலே எல்லாம் இழந்தும்
போகின்ற ஒரு சூழ்நிலை. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கோ உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்கிற வாக்கு தத்துவத்தின்படியாக காத்து வழி நடத்துகிறபடியால் நன்றி அப்பா. உடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம். உடைய தயவுக்காக நன்றி அப்பா. நன்றி. கிருபை கிருபை கிருபை. எல்லா துதி, எல்லா கணம், எல்லா மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Thank you Pastor ஐயா. Thank you. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். அடுத்தாக இந்த வேளையிலே நாங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை கடந்து செல்வோம். இந்த வேளையிலும் நாங்கள் அழைப்போம். இந்த வேளையிலே பாஸ்டர் சாலமோன் அவர்கள் இங்கிலாந்து தேசத்திலே இருந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார். அவரை அழைப்போம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். ரஞ்சன் முன்னாடி வாக்குத்தத்தத்தை சொல்லி பிற்பாடு கொடுப்பேன் நினைக்கிறேன். அன்று ஓகே ஓகே அன்று ஓகே அப்படி ஆமாம் தொடருங்க. தொடருங்க. பிரைஸ் தி லார்ட். நாங்கள் இப்பொழுது வாக்குத்தத்தத்துக்கு கடன் செல்வோம். இந்த மாத வாக்குத்தத்தம் உங்களுக்கு தேவன் ஏற்படுத்தின வாக்குத்தத்தை கொடுத்த பிற்பாடு எங்களுடைய மத்தியிலே சொலமன் பாஸ்டர் இருக்கின்றார். அவர் அநேக இடங்களிலே போய் ஊழியம் செய்திருக்கின்றார். கடந்த 2 மாதங்கள் 3 மாதத்துக்கு முன் பட்டிகளோ அக்கரைப்பட்டிலையும் போய் செய்தியை கொடுத்திருக்கின்றார். ஆவிக்குரிய எங்களுக்கு ஒரு தகப்பனா இருக்கின்றார். இந்த தேசத்திலே எங்களுக்கு ஒரு அட்வைஸா இருக்கின்றார். அவரை உங்களுக்கு இந்த நாள் இந்த ஜூமில கலந்து கொண்டதுக்கு முதலாவது அவருக்கு நன்றி செலுத்தி உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை அவர் இன்றைக்கு கொண்டு வருவார். அது மட்டுமில்லை, இந்த வேளையில் நான் உங்களுக்கு வாக்குத்தத்தத்தை, இந்த மாத வாக்குத்தத்தம் ஜீசஸ் குளோரி ஃபேமிலிக்கான ஏற்ற வாக்குத்தத்தை உங்கள் மத்தியில் நான் கொடுக்க போகின்றேன். அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஏசாயா 55ஆம் வசனம் 3வது ஏசாயா 55ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இப்படியாக சொல்லப்படுகின்றது. உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். ஆமேன். இந்த மாத வாக்குத்தத்தம் இந்த ஸ்லைட்ல போடுவா பாருங்கள். இதை நீங்கள் வாசித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். நிச்சயமாக தேவன் உங்களோடு இடைப்படுவாராக. இந்த இதற்கான உடன்படிக்கை பாருங்கள். ஆதியாகமம் 17:7 சொல்லப்படுகிறது. உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கு பின் தலைமுறைக்கும் தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கையா இருக்கும். ஆமேன். தேவன் சொன்ன வாக்கு தத்தம் ஏசாயா 55:3. உங்கள் செவியை சாயுங்கள், தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள், தேவன் உங்களுடைய ஆத்துமா நிச்சயமாக பிழைக்கும். அது மட்டுமில்ல, நித்தியமான ஒரு உடன்படிக்கை தேவன் உங்களோடு ஏற்படுத்துவார். அவர் வார்த்தைக்கு செவி கொடுக்கும் பொழுது இந்த மாதம் தேவன் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க 11 மாதமும் கண்மணி போல பாதுகாத்த தேவன் இந்த 12ஆம் மாதத்திலே தேவன் கொண்டு வந்திருக்கின்றார். நிச்சயமாக புது வருஷத்துக்கு போவதற்கு முன் தேவன் உங்கள் ஆத்துமா, உங்கள் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் நீங்கள் பிழைக்கும்படி தேவன் நிச்சயமாக நிறைவேற்றுவார். ஆமேன். ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். இப்பொழுது பாஸ்டர் சொலமனை நாங்கள் கைகளை தட்டி பாஸ்டர் சொலமனை வரவேற்போம். அவர் நிச்சயமாக இந்த வார்த்தைகள் தேவன் உங்களோடு இடைப்படுவார். ஆமேன். ஆமேன். பாஸ்டர் கூப்பிடுங்க. ரொம்ப நன்றி. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாஸ்ராஜனுக்காக, இந்த ஜூமில் இருக்கிறதான அருமையான தேவ மனுஷர்களுக்காக அடிமை நன்றி சொல்லுகிறேன். நாம் நிற்பதும் சுத்த கிருபை. அவருடைய கிருபையினாலே நாங்கள் அசைகிறோம், காரியங்களை நடப்பிக்கிறோம். அந்த கிருபை நமக்கு போதுமானா இருப்பதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். வேதம் விசேஷமாய் சொல்கிறது, நம்முடைய இருதயம் கிருபையினாலே ஸ்திரப்பட வேண்டும். கிருபை மட்டுமே நம்மை நடத்தும், பலப்படுதல். அருமையான வாக்குத்தத்த வார்த்தைக்காக கூட ஆண்டுக்கு நன்றி சொல்லுகிறேன். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபையை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய கிருபை அவை துதிக்கும் பொழுது அதை பெருகுகிறது. அவரோடு கூட நாம் இருக்கும் பொழுது அந்த கிருபை நம்மை பெருகுகிறது. அந்த கிருபை தான் நம்மளை தாங்குகிறது, நம்மளை வழிநடத்துகிறது, நம்மை ஏந்துகிறது, நம்மளை தப்புவிக்கிறது, அவருக்குள்ளே நம்மை பலப்படுத்துகிறது, அவரோடு கூட நாம் ஜீவிக்க நமக்கு பலன் கொடுக்கிறது.
அந்த கிருபையை நாம் முழுமையாய் பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அவரோடு கூட நாம் இணைக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும், துதிக்க வேண்டும், சோத்திர பலிகளை ஏறெடுக்க வேண்டும். துதிகளினாலே கிருபை பெறுகிறது என்று வாசிக்கிறோமே. துதிக்கும் பொழுது அந்த கிருபை நமக்கு பெறுகிறது, அந்த கிருபை நம்மை பலப்படுத்துகிறது. ஜெபிக்கும் பொழுது அந்த கிருபை நம்முடைய வாழ்க்கையிலே வளருகிறது, பெறுகிறது. அந்த கிருபை தான் நம்மை இக்கட்டு நாளிலே தப்புவிக்கவும், இடுக்க நேரத்திலே நம்மை பலப்படுத்தவும், சோர்ந்து போகிற காலங்களிலே நமக்கு சத்துவத்தை கொடுத்து நம்மை உற்சாகப்படுத்தவும் கிருபை, அந்த கிருபை தான் நம்மளை நடத்துகிறது. அந்த கிருபையை இந்த வாக்குத்தத்தின் மூலமாக கர்த்தர் கொடுத்திருப்பதற்காக தேவனை நான் சோத்தரிக்கிறேன். அருமையான ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை இது. தாவீது கருளனித்தின கிருபை. தாவீதுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது அவன் கடந்து போன காலங்களை நாம பார்க்கின்றோம். ஆனால் எல்லா சூழலிலும் தேவ கிருபை அவனோடு கூட இருந்தபடினாலே அவரை தேவன் முடிவு பரியந்தம் நடத்தி, இதோ என் இருதயத்திற்கு ஏற்றவனாக நான் தாவீதை நான் கண்டேன், என் சித்தத்தின்படியெல்லாம் அதை செய்வான் என்று சொல்லி தாவீதை ஆசீர்வதிக்கிற நாம் பார்க்கின்றோம். விசேஷமாக சோத்திர பலிகளை நாம் ஏறெடுக்கும் பொழுது கிருபை பெறுகிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம். பவுலும் சீலாவும் அன்றைக்கு சிறையில் அடைக்கப்பட்டிருந்த பொழுது தேவனை நோக்கி துதித்து ஆராதனை செய்த பொழுது தேவன் அவர்கள் மேலே கிருபையை அனுப்பி அங்கே ஒரு அற்புதத்தை நடத்துகிறார். அதே வண்ணமாகவே ஜெபிக்கிற பிள்ளைகள் மேலே கிருபை பரிபூர்ணமாய் தங்கும். ஜெபம் பண்ணும் பொழுது கிருபை நம்மிடத்திலே வளர்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஒரு தேவனுடைய பிள்ளை ஜெபிக்கிற ஒரு மனுஷனாயிருந்தார். அவருடைய வாழ்க்கையிலே கிருபை எப்படி கிரியை செய்தது என்பதை நாம் பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் அப்ரோஜனமான ஊழியக்காரர்கள், அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை நாம் செய்கிறோம். இந்த நாளிலே இந்த ஜூம் மீட்டிங்ல முதல் முறையாக உங்களோடு கூட இருக்கத்தக்கதான தேவ கிருபைக்காக நாடிமை நன்றி சொல்லுகிறேன். அருமையான ஊழியக்காரர் பாஸ்டர் அஞ்சனுக்காக நன்றி. அவரை பல வருஷங்களா நான் அறிந்திருக்கிறேன். கர்த்தருடைய அழைப்பும் கிருபா வரங்களும் அவர் மேல் இருக்கிறது நான் கண்கூடாக கண்டு தேவனை நான் மகிமைப்படுத்தி இருக்கிறேன். தாவீது வர பலத்தான் என்று சொல்கிறது போல அவரை விசேஷமாக தேவன் நடத்தி கொண்டு வந்த விதங்களை நான் கண்டு தேவனை மையப்படுத்துகிறேன். அவருடைய மூலமாக இன்றைக்கு இந்த நாளில் உங்கள் எல்லாரும் கூட இருக்கிறது எனக்கு மிகுந்த சந்தோஷம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2 ராஜாக்கள் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். அடுத்த 10 நிமிஷங்கள் நாம் ஆண்டுடைய வார்த்தையை நாம் ஆழமாக சிந்திக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானோடு கூட நாம் இடைபட போகிறோம். வேதம் சொல்லுகிறது, பகுத்து போதிக்கிற பரிசுத்த ஆவியானவர் ஊனையும் கணுக்களையும் உருவ பிரிக்கத்தக்கதான வல்லமையான ஆவிதானவர் வசனத்தை, வார்த்தையை நமக்கு பகுத்து போதிக்கிற வல்லமுடையவராக இருக்கிறார். காரணம், வசனம் மட்டுமே நம்மை உயிர்ப்பிக்கும். தேவன் சகல பிரஸ்தாபங்களை பார்க்கிலும் நம்முடைய வார்த்தை மட்டும் அவர் மகிமைப்படுத்தியிருக்கிறார். வசனத்தில் வாசிக்கின்றோம், என் வார்த்தை வெறுமையாய் திரும்பாது, அது கிரியை செய்து விட்டே திரும்பும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தம்முடைய வார்த்தையை, வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்பு வைக்கிறார். ஆக வசனம், வார்த்தை, சத்திய வசனம் மட்டுமே நம்மை வழிநடத்தும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அங்கே நாம் பார்க்கின்றோம், எசேக்கியா என்கிறதான ஒரு தேவ மனுஷன். அந்த மனுஷன் வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான் என்று பார்க்கின்றோம். மரண தருவாயிலே அந்த வியாதி அவனை கொண்டு போனது. அப்பொழுது அங்கே ஆண்டவரிடத்திலிருந்து வார்த்தை வந்தது. ஏசாயாவின் தீர்க்கதரிசி மூலமாக அவரிடத்துல ஏசாயா தீர்க்கதரிசியை தேவன் அனுப்புகிறார். என்ன சொல்கிறார் பாருங்க, 1ஆம் வசனம், நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்கிறார். கர்த்தர் எல்லாவற்றையும் தம்முடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்துவார். ஊழியக்காரன் மூலமாக தேவன் சகலத்தையும் வெளிப்படுத்த வல்லமுடையவராக இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அன்றைக்கு தேவனுடைய தீர்க்கதரிசிகளுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தின கர்த்தர் இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் வெளிப்படுத்தி வருவதை நாம் அறிந்திருக்கிறோம். இங்கே ஏசியாவை அழைத்து ஆண்டவர் சொல்லுகிறார், எசேக்கியாவிடத்துல போய் நீ சொல், வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்த சொல்லு, அவர் இனி பிழைக்க போவதில்லை என்று சொல்லி. இதை கேட்ட உடனே
எசேக்கியா செய்த ஒரு காரியம் மிக அழகா போடப்பட்டிருக்கிறது. அவன் சுவர்ப்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி அவன் பார்த்தான். எந்த சூழ்நிலைகள் வந்தாலும், எப்படிப்பட்ட இடரான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வந்தாலும், நாம் செய்ய வேண்டிய முதலாவது காரியத்தை பாடமாக ஆவியானவர் எசேக்கியேல் மூலமாய் கொடுக்கிறார். என்ன திரும்ப செய்கிறாரு? முதலாவது தன்னை முழுவதுமாக தனிமைப்படுத்துகிறார். சுவர்ப்புறமாய் திருப்புவது காரணம் என்ன தெரியுமா? இந்த உலகத்தை விட்டு, உலகத்தின் காரியங்களை முழுவதுமாக அப்புறப்படுத்தி ஆண்டவரை நோக்கி பார்க்கத்தக்கதான தன்னுடைய சுயத்தை அவர் மாற்றுகிறார். முழுமையாக தன்னை ஒப்பு கொடுக்கிறார். பொதுவாக மனுஷன் ஒரு காரியம் வந்தால், ஒரு துன்பம் வந்தால், பிரச்சனை வந்தால், வேதனை வந்தால், நாம் பல காரியங்களை நாம் பார்ப்போம். அழகாக அருமையான ஒரு வார்த்தையை நாம் வாசித்தோம். எரேமியா 17:7. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். தேவன் மேல் நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். தேவனை மட்டும் சார்ந்திருக்க வேண்டும். தேவனை மட்டும் நோக்கி பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கும் பொழுது வசனம் சொல்கிறது, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்படவில்லை, பிரகாசம் அடைந்தது. வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதுக்கு தேவன் வல்லமையுடையவர் இருக்கிறார். அவரை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது நடந்த சம்பவத்தை நாம் அறிந்திருக்கிறோம். ஆவியானவர் திரும்பவும் ஒரு மிசை நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். அவ்வளவுதான். 3ஆம் வசனம் பார்க்கின்றோம். அங்கே நாம் பார்க்கின்றோம், கர்த்தாவே அவருடைய ஜெபத்தை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவரே, நான் உனக்கு உண்மையும் மன உத்தமமாய் நடந்தேன் அப்பா, பார்வைக்கு நலமானது செய்தேன், என்னை நினைச்சருள மாட்டவர். ரொம்ப பிடிச்ச வசனம் என்ன தெரியுங்களா? விண்ணப்பம் பண்ணினா மிகவும் அழுதான். ஆண்டவருடைய சமூகத்துல நாம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒரு விண்ணப்பத்தை எடுத்தால் ஆவியானவர் இடைப்பட்டு நம்முடைய கண்களிலே கண்ணீரை கொண்டு வருகிறார். மிகவும் அழுதான். தேவனை நோக்கி நாம் பார்க்க பழக வேண்டும். வேதம் சொல்கிறது, அவருடைய கண்கள் புறாக்கண்கள், நீரினால் கழுவப்பட்ட புறாக்கண்கள். காரணம் என்ன தெரியுமா? அந்த புறாக்கண்களை நீங்கள் பாருங்களேன், வறட்சியா இருக்காது, எப்போதும் கண்ணீரோடு கூட இருக்கும். தேவ சமூகத்திலே நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுக்க வேண்டும். பிரச்சனைகள் வரும், சூழ்நிலைகள் வரும், துன்பங்கள் வரும். இந்த உலகத்தில் உபத்திரம் உண்டு என்று ஆண்டவரே சொல்லிட்டு போயிருக்கிறார். வியாதிகள் வரும், பலவீனங்கள் வரும், குறைபாடுகள் வரும், தேவைகளினாலே நெருக்கம் வரும். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், அவரிடத்தில் நாம் ஜெபிக்கும் பொழுது, விண்ணப்பம் பண்ணும் பொழுது கிருபை நம் மேலே இறங்குகிறது. அந்த கிருபை சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நமக்கு கொடுக்கும், சகலத்தை நமக்கு கொண்டு வரும். அருமையான தேவஜனமே, தேவனாம் ஐயப்படுவதாக. நடக்கிற சம்பவம் என்ன தெரியுமா? தேவனை நோக்கி முறையிட்டார். வேதம் சொல்லுகிறது, ஒருவன் வியாதியா இருக்கும் பொழுது மூப்பர்களை அவன் வரவழைப்பார்கள், மூப்பர்கள் எண்ணெய் பூசி ஜெபிப்பார்கள், அவன் சொஸ்தமாக. அது உண்மையான வார்த்தை, அதில் எந்த பிழையும் இல்லை. ஆனால் வேதம் இருபுறம் கருக்குள்ள பட்டயம். மூப்பர்களை அழைக்க வேண்டும், மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும், ஜபத்திற்கு நாம் ஜபத்தை கேட்க வேண்டும், ஜபத்தை நாம் மற்றவருடைய ஜபத்தை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆனால் அதே வேளையிலே நம்மை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து ஆண்டவரின் நோக்கி பார்க்க நம்மை முழுவதுமாக தயார்படுத்த வேண்டும். எசேக்கியா அதைத்தான் செய்தார். காரணம், அவர் நன்றாய் அறிந்திருந்தார். அவருடைய சமூகத்தில் நான் முழுவதுமாய் என்னை ஒப்பு கொடுத்து நான் விண்ணப்பம் பண்ணும் பொழுது என்னை சுகமாக்குற கிருபை என் மேல் இறங்கும், என்னை பலப்படுத்துகிற கிருபை என்று இறங்கும். அந்த கிருபை எனக்கு போதும், அந்த கிருபை என்னை சுகமாக்கும், அந்த கிருபை அற்புதத்தை நடப்பிக்கும், அந்த கிருபை என்னை பலப்படுத்தும், அந்த கிருபையினாலே நான் நீடித்து வாழ்வேன் என்று அவர் அறிந்து அவர் தன்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்தார். இந்த நாட்களிலே ஜபத்திற்கு பதில் கொடுக்கிற கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நடக்கிற சம்பவம் பாருங்க. 4ஆம் வசனம், ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போவதற்கு முன்பே கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு உண்டாகி கர்த்தர் சொன்னது, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாய் எசேக்கியாவை பார்த்து சொல்லு, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை நான் கண்டேன்.
பக்தன் மிக அழகா சொல்லுகிறார், விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. நம்முடைய தேவன் நம்முடைய ஜபத்தை கேட்கிறவர், நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிறவர், நம்முடைய கண்ணீரை காண்கிறவர், நம்மோடு கூட அவர் பேசுகிற தேவன், நம்மோடு கூட இடைபடுகிற தேவன், நம்மோடு கூட ஜீவிக்கிற தேவன். அவர் சகலத்தையும் அறிந்திருக்கிறவர், சகலத்தையும் விசாரிக்கிறவர், சகலத்தையும் அவர் நமக்காய் நடப்பிக்கிற கர்த்தராய் இருக்கிறார். தேவநாமம் மையப்படுவதாக. கொஞ்ச தூரம் போவதற்கு முன்னவே அழைத்து சொல்லுகிறார், அவனுக்கு விண்ணப்பத்தை நான் கேட்டப்பா, கண்ணீரை கண்டேனப்பா, நான் அவனை குணமாக்குவேன். 6ஆம் வசனம் சொல்லுகிறது, நாட்களோட 15 வருஷத்தை கூட்டுவேன். இப்படி செய்யறார் பாருங்க, தேவ கிருபை. நான் இதை தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது எனக்கு ஒரு வசனம் வந்தது. அந்த வசனம் என்ன சொல்லுது தெரியுங்களா? பொய் சொல்ல தேவன் மனுபுத்திரன் அல்ல, மனம் மாற அவர் மனுஷன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனத்தும் நிறைவேற்றிருப்பாரோ என்ற எண்ணாமத்துல வாசிக்கிறோமே. இதுதான் தேவனுடைய சுவாபம். என்ன தேவ சுவாபம் என்ன தெரியுங்களா? அவர் பொய் சொல்ல அவர் மனுஷன் அல்ல, மனம் மாற அவர் மனுபுத்திரன் அல்ல. அவர் மனம் மாறவே மாட்டார், சொன்னதுதான். ஆனால் தேவ மனுஷனுடைய ஜபத்துக்கு, தேவ பிள்ளையினுடைய ஜபத்துக்கு அவர் மனம் மாறுகிறவர், அவருடைய முடிவை மாற்றுகிறவர். அந்த ஜபத்தினால் அவருடைய கிருபைக்கு தன்னை முழுவதுமாக அவர் ஒப்பு கொடுக்கிறவர். அவர் சொன்னார் ஏசையா மூலமா, நீ உன் வீட்டுக்காரியத்தை ஒழுங்குபடுத்த சொல்லுப்பா, முடிஞ்சு போச்சு வாழ்க்கை, இந்த வியாதியினால் அவன் சாக போறாரு, எல்லா காரியங்களும் செய்யப்பா. ஆனால் அவருடைய விண்ணப்பத்தினால் வந்த கிருபைக்கு அவர் செவி சாய்த்தார். அது மட்டுமல்ல, 15 வருஷம் கூட்டுகிறார். 15 வருஷம் கூட்டுகிறார். 5 வருஷம் சொல்லலாம், நம்மலாம் 5 வருஷம் சொல்லுவோம், 10 வருஷம் கூட சொல்லுவோம். ஆனா 15 வருஷம். காரணம் என்ன தெரியுங்களா? அவர் காட் இஸ் நாட் அ ஸ்டிஞ்சி காட், அவர் ஜெனரஸ் காட், தாராள பிரபு. அமுக்கி குலுக்கி சரிந்து போக்கத்தக்க அளவுக்கு நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அவருடைய கிருபை அளவற்ற கிருபை, மகிமையான கிருபை, மகத்துவமான கிருபை, அதிகமான கிருபை. அந்த கிருபையை அவர் அமுக்கி குலுக்கி சரிந்து போக்கத்தக்க அளவுக்கு அவர் நம்மை கொடுத்து 15 வருஷத்துக்கு அவருக்கு அப்புறம் கொடுத்தார். நான் விசுவாசிக்கிறேன், மறுபடியும் வியாதிப்பட்டிருப்பான் 15 வருஷம் கழிச்சு எசேக்கியேல், மறுபடியும் அவன் விண்ணப்பிச்சிருப்பார், அவருக்கு ஆனா இன்னொரு 15 வருஷத்தை அதிகமாக்கி கொடுத்திருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அருமையான தேவஜனமே, விண்ணப்பத்தின் வருகிற பலன், ஜபத்தினால் வருகிற பலன் கிருபை. ஆவிது கருளினமா கிருபை, தாசராம் எமக்குமே தந்திடுவார். எலியாவை போல் 2 மடங்கு வல்லமையால் நம்மை நிறைத்திடுவார். கிருபையிதே தேவ கிருபையிதே, கிருபையிதே தேவ கிருபையிதே, தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே, அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். கிருபை மேலே நாம் சார்ந்திருப்போம், அந்த கிருபை நமக்கு போதும். கேட்டவங்க எல்லாரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் வாழ்ந்து சுகமாயிருப்பீர்களாக, உங்களுடைய குடும்பங்கள் வாழ்ந்து சுகமாயிருப்பார்களாக, உங்களுடைய பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் வாழ்ந்து சுகமாயிருப்பார்களாக. தேவனுடைய தயவின் கரம் உங்கள் மேல் இருப்பதாக, தேவனுடைய கிருபையின் கரம் உங்கள் மேல் இருப்பதாக. நீங்கள் வாழ்ந்து சுகமாயிருப்பீர்களாக, நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்ற பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே ஆசீர்வதித்து இந்த ஜெபத்தை எடுக்கிறேன். உங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். நன்றி. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அருமையான வார்த்தைகளை எடுத்து வந்தீர்கள். இந்த வேளையிலும் வார்த்தைகள் ஜீவன் உள்ள வார்த்தைகள், கர்த்தருடைய வார்த்தைகள் இந்த நாட்களிலே
இந்த இடத்துல இருந்தவர் ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தைகள் கிரிகள் செய்திருக்கும் நான் விசுவாசிக்கின்றேன். ஏனென்றால் நாங்கள் விசுவாசிக்கிறோம் நான் அறிந்திருக்கிறோம். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நீங்க கையிடுச்சுகிற காரியங்கள் உங்கள் ஊழிய பாதைகளிலே தேவன் இந்த நாட்களிலே அநேக வாசல்களை திறந்து ஆசீர்வதிப்பாராக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நாட்களிலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். தேங்க்யூ பாஸ்டர் ஐயா. ஆமென். அடுத்ததாக இந்த வேளையிலே நாங்கள் வேத வாசிப்புகளே மீண்டுமா இந்த நாட்களை கடந்து செல்வோம். சங்கீதம் 30வது அதிகாரத்தை சிஸ்டர் ஜென் மோகன் அவர்களை இந்த வேளையில் அழைப்போம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்று உங்களுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். எடுத்து வாருங்கள் சங்கீத புஸ்தகம் 30வது அதிகாரத்தை. சங்கீதம் 30. கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடியினால் நான் உம்மை போற்றுவேன். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். கர்த்தாவே, நீர் என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி நான் குழியில் இறங்காதபடி என்னை உயிரோடே காத்தீர். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற்காலத்திலே களிப்புண்டாகும். நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை என்று என் வாழ்விலே சொன்னேன். கர்த்தாவே, உம்முடைய தயவினால் நீர் என் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணியிருந்தீர். உமது முகத்தை நீர் மறைத்து கொண்ட போதோ நான் கலங்கினவனானேன். நான் குழியில் இறங்குகையில் என் இரத்தத்தால் என்ன லாபம் உண்டு? புழுதி உம்மை துதித்து உமது சத்தியத்தை அறிவிக்குமோ? கர்த்தாவே, நீர் எனக்கு செவி கொடுத்து என் மேல் இரக்கமாயிரும். கர்த்தாவே, நீர் எனக்கு சகாயராயிரும் என்று சொல்லி, கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன். ஆமென். தேங்க்யூ பாஸ்டர். தேங்க்யூ அம்மா. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களே இந்த புதிய மாதத்திலும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வழியில நாங்கள் அனௌன்ஸ்மெண்ட்டுக்குள்ளே கடந்து செல்லுவோம். இந்த வழியிலும் எவாஞ்சலிஸ்ட் அனா அவர்களை இந்த வழியில் அழைப்போம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். Praise the Lord, Pastor. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த புதிய மாதத்திலும் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். உங்களுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். தொடருங்கள். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகிறது. ஜீசஸ் குளோரி ஃபேமிலி சார்பாக பாஸ்டர் சொலமன் ஐயா அவர்களையும் நாங்கள் ஜீசஸ் குளோரி ஃபேமிலி சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். ஜீசஸ் குளோரி ஃபேமிலி வாக்குத்தத்தம். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாதுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். எரேமியா 33:3. இவ்வருட வாக்குத்தத்தம். நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளையச் செய்கிற தேவனாலே எல்லாமாகும். 1 கொரிந்தியர் 3:7. இம்மாதத்துக்குரிய வாக்குத்தத்தம். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். எசாயா 55:3. இன்று திருவிருந்து வாக்குத்தத்த செய்தியை சகோதரர் ரஞ்சன் அவர்கள் லண்டனில் இருந்து எமக்கு வழங்கினார். தேவ செய்தியை பாஸ்டர் சாலமன் ஐயா அவர்கள் எமக்கு லண்டனிலிருந்து வழங்கினார்கள். வருகிற ஞாயிற்றுக்கிழமை பாஸ்டர் எட்வின் வேணர் ஐயா அவர்கள் ஜெர்மனியில் இருந்து தேவ செய்தியை எமக்கு வழங்கவிருக்கிறார். செவ்வாய் மற்றும் புதன் சனிக்கிழமைகளில் சிறுவர் வாலிபர் ஊழியங்கள் சகோதரி மிதிலாவின் தலைமையில் இடம்பெற்று வருகிறது. மாதத்தில் முதல் சனிக்கிழமை அன்று டாக்டர் கிறிஸ்டினா ஆகஸ்டின் அவர்கள் கலந்து கொண்டு எமது வாலிப பிள்ளைகளை வழிநடத்தி வருகிறார்கள். புதன்கிழமைகளில் எழுப்புதலுக்கான ஜெபம் இடம்பெறுகிறது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தமிழ் ஆராதனை இடம்பெற்று வருகிறது.
சிறுவர்களுக்கான வாலிபர்களுக்கான கிறிஸ்துமஸ் ப்ரோக்ராம் 13th of December இடம்பெற உள்ளது. சகோதரி ஜமீமா ராபர்ட்ஸ் அவர்களும் மற்றும் சகோதரி மிதுலாவின் தலைமையில் இடம்பெறவிருக்கிறது. Adults Christmas program 21st of December, Pastor Anand Israel We have our Christmas program that will be on December 21st. Worship will be Pastor Israel from India, and the Pastor Edwin Vanaraya will be sharing the word of God, and I'll be hosting that one. Thank you, everyone, and God bless you. Thank you, Pastor. Over to you. Thank you. Amen. Thank you. Thank you. Amen. God bless you. Amen. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நாட்களை வாழ்த்துகிறேன். இந்த வேளையிலும் நாங்கள் பாடல்களுக்குள்ளே ஆராதனைக்குள்ளே கடந்து செல்வோம். சிஸ்டர் திவ்யா அவர்களை இந்த வேளையில் அழைக்கிறேன். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் திவ்யா. பாஸ்டர் பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி இந்த புதிய மாதத்தில் உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். எடுத்து வாருங்கள் ஆராதனையை. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக நான் வாழ்த்துக்களை இந்த வேளையிலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். யாவருக்கும் நாங்கள் துதிக்க போகிறோம், ஆராதிக்க போகிறோம். எங்கள் ராஜாதி ராஜ்யரே, இந்த வேளையிலே நாங்கள் ஒரு குடும்பமாக இந்த வேளையிலே இணைந்து ஆண்டவரே இந்த இணைப்பிலே நாங்கள் துதிக்க ஆராதிக்க எங்களுக்கு கொடுத்த சலாக்கியங்களுக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, கோடி சோத்திரம் அப்பா. இந்த வேளையிலே எங்களை ஆண்டவரே தயார்படுத்தி கொள்ளுங்க சுவாமி. ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினால எங்களை கழுவினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய பாவங்களை சுமந்து கொண்டு எங்கள் தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். நீ நல்லவர், வல்லவர், போதுமானவர், இரக்கம் நிறைந்தவர் சுவாமி. உம்முடைய கல்வாரி இரத்தத்தினே எங்களை கழுவி கழுவி தூய்மையாக்கி நீரே ஆண்டவரே. அப்பா நாங்கள் பனியை போல உண்மையாக இருக்கிறோம் என்றால் ஆண்டவரே, அப்பா நீர் எங்கள் மீது வைத்த தயவு கிருபை ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களுடைய குற்றங்களை நீர் நினைத்தால் சுவாமி ஆண்டவரே உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் நிற்க முடியாது ஆண்டவரே. அப்பா தகப்பன் ஆண்டவரே, ஒரு பிள்ளையை மன்னிக்கிறது போல அப்பா எங்களுடைய பாவங்களை மன்னித்து ஆண்டவரே எங்களுக்காக நீர் சிலுவையிலே ஆண்டவரே அப்பா நீர் பலியானீரே. ஸ்தோத்திரம். பாகமின்றி என்னை நினைத்து சிலுவையிலே மன்னிக்க தன்னையே பலியாக்கினே. மாஸ்டரையா சவுண்ட் கொஞ்சம் கட்டா இருக்கு. பாஸ்டர் பிரைஸ் தி லார்ட். சவுண்ட் கட் பண்ணி வருது. தொடருங்க. பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட். தொடருங்க நீங்க. உயரத்தம் உனக்கு சவுண்ட் கட்டா போயிட்டது. பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பாஸ்டர் அப்ப நீங்க வர்ஷிப் செய்யுங்களே. ரெண்டு பாட்டு பாடிச்சிருவா. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். பாஸ்டர் தொடரவா? ஆமென். நன்றி ஐயா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. நன்றி. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம். நன்றி அப்பா, நன்றி.
நீங்க மட்டும் இல்லாதிருந்தால் நான் துக்கத்திலே அழிந்திருப்பேன். உங்க வார்த்தை மட்டும் தேற்றாதிருந்தால் மன சஞ்சலத்தால் மரித்திருப்பேன். இயேசுவேயும் அன்பு போதுமே, எந்த நேசரேயும் கிருபை போதுமே. இயேசுவேயும் அன்பு போதுமே, எந்த நேசரேயும் கிருபை போதுமே. தண்ணீர்கள் மத்தியில் நடந்த போது மூழாமல் காத்தது கிருபை அப்பா. நான் தண்ணீர்கள் மத்தியில் நடந்த போதென்னை மூழ்காமல் காத்ததும் கிருபை அப்பா. அக்கினியில் நடந்த போதும் கடும் அக்கினியில் நடந்த போதும் என்னை காத்ததும் மீட்டதும் கிருபை அப்பா. நீங்க மட்டும் இல்லாதிருந்தால் நான் துக்கத்திலே அழிந்திருப்பேன். உங்க வார்த்தை மட்டும் தேற்றாதிருந்தால் மன சஞ்சலத்தில் மரித்திருப்பேன். இயேசுவேயும் அன்பு போதுமே, எந்த நேசரேயும் கிருபை போதுமே. நிந்தனை அவமானம் சூழ்ந்த போதும் ஆற்றியே அணைத்தது கிருபை அப்பா. நிந்தனை அவமானம் சூழ்ந்த போதும் ஆற்றியே அணைத்தது கிருபை அப்பா. விக்கனங்கள் சூழ்ந்த போதும் மரண விக்கனங்கள் சூழ்ந்த போதும் என்னை மீட்டது கிருபை அப்பா. நீங்க மட்டும் இல்லாதிருந்தால் நான் துக்கத்திலே அழிந்திருப்பேன். உங்க வார்த்தை மட்டும் தேற்றாதிருந்தால் மன சஞ்சலத்தில் மரித்திருப்பேன். இயேசுவேயும் அன்பு போதுமே, எந்த நேசரேயும் கிருபை போதுமே. அன்னையின் கருவில் தெரிந்து கொண்டு இம்மட்டும் காத்தது கிருபை அப்பா. என்னை அன்னையின் கருவில் தெரிந்து கொண்டு இம்மட்டும் காத்தது கிருபை அப்பா. வழி தப்பி அலைந்த போது உந்தன் வழி தப்பி அலைந்த போது என்னை மீட்டு ரட்சித்தது கிருபை அப்பா. நீங்க மட்டும் இல்லாதிருந்தால் நான் துக்கத்திலே அழிந்திருப்பேன். உங்க வார்த்தை மட்டும் தேற்றாதிருந்தால் மன சஞ்சலத்தில் மரித்திருப்பேன். இயேசுவேயும் அன்பு போதுமே, என் நேசரே கிருபை போதுமே. இயேசுவேயும் அன்பு போதுமே, என் நேசரே கிருபை போதுமே. அல்லேலூயா. நன்றி அப்பா, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை போதுமே, உங்கள் அன்பு போதுமே. நன்றி அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா. இரத்த கோட்டைக்குள்ளே நாம் நுழைந்து விட்டோம், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் இரத்தம் எங்கள் மேலே நெருங்காது. சாத்தான்
பாசமாய் சிலுவையில் பலியாகி எங்கள் பாவத்தை வென்று விட்டார் இயேசுராஜா. பாசமாய் சிலுவையில் பலியாகி எங்கள் பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நாங்கள் நுழைந்து விட்டோம், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டு முதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். இம்மட்டு முதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். இந்த உலகிலே இருக்கும் அவனை விட என் இயேசு பெரியவரே. இந்த உலகிலே இருக்கும் அவனை விட என் இயேசு பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நாங்கள் நுழைந்து விட்டோம், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது, எந்த தீங்கும் தீண்டாது. ஆமீன். இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்துக்குள்ளே நாங்கள் நுழைந்து விட்டால் எந்த தீங்கும் இந்த நாட்களிலே நம்மை தீண்டாது. சாத்தான் இந்த நாட்களை நம்ம தொட முடியாது. ஏனென்றால் இன்றைய நாட்களிலே மாசத்தினுடைய முதலாவது நாளிலே நாங்கள் கர்த்தருடைய பந்திக்குள்ளே இந்த நாட்களை கடந்து செல்ல போகிறோம். இந்த வேளையிலே எல்லோரும் இந்த நாட்களை ஆயத்தப்படுவோம். இந்த வேளையிலே கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் சில வார்த்தைகளை வாசித்து இந்த நாட்களிலே கர்த்தருடைய பந்திக்குள்ளே கடந்து செல்லுவோம். ஆமென். இந்த நாட்களிலே என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்துக்குள்ளே இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்திலே பெற்றுக்கொண்டேன். என்னவென்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இந்த நாட்களிலே இருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறது. இதை என் நினைவாக செய்யுங்கள், நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார் என்று சொல்லி அங்கே வேதம் சொல்லுகிறது. போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தருடைய வருகையும் அவருடைய மரணத்தையும் இந்த நாட்களிலே தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க இவன் அபாத்திரமாக இந்த நாட்களிலே கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தை இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து அறிந்து இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்திலே பானம் பண்ண கடவான். என்னத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாதனால் தனக்குத்தான் ஆக்கின தீர்ப்பு வரும்படியாக போஜனம் பண்ணுவான். இதன் நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதிஸ்தர்களுமாய் இருக்கிறீர்கள். அதனாலே அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறீர்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாங்கள் நியாயம் தீர்க்கப்படும் என்று சொல்லி இந்த நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் இங்கே வேதம் சொல்லுகிறது, அவர் இந்த நாட்களிலே ஸ்தோத்திரம் பண்ணி என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்பத்தை எடுத்து இந்த நாட்களிலே அவர் என்ன செய்கிறார்? இந்த நாட்களிலே அப்பத்தை பெற்று எல்லோரும் இந்த நாட்களை ஒருமித்து அங்கே உட்கொள்ளுவோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அதற்கு பின்பாக வேதம் சொல்லுகிறது, அவர் இந்த இரத்தத்தை எடுத்து இந்த நாட்களிலே வேதம் சொல்லுவது, இது புதிய உடன்படிக்கையின் இரத்தமா இருக்கிறபடியினால் இது என்னுடைய வருகை வருமளவும் நினைவு கூறுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லி ஆண்டவர் இந்த நாட்களிலே அந்த இரத்தத்தை பானம் பண்ணான்னு சொல்லி பார்க்கிறோம். இதே வேளையிலே நாங்கள் எல்லாரும் ஒருமித்து இந்த நாட்களை பானம் பண்ணுவோம். என்னோட கூட வாருங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே இந்த நாட்களிலே ஆசீர்வதிப்பாராக. பாஸ்டர் ஐயா ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இல்ல பாஸ்டர் ஐயா. ஆமென். நன்றி பாஸ்டர் ஐயா. தேங்க்யூ பாஸ்டர் ஐயா. நாங்க இதே ஒரு சின்ன பாடல் ஒரு வரியை பாடி கர்த்தருடைய பாஸ்டர் ஐயாவோட கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஐயா. ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கிறோம், ஆராதனைக்குரியவரே நன்றி அப்பா. முழு உள்ளத்தோடு ஆராதிப்போம், முழு பலத்தோடு அன்பு கூறுவோம்,
ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை 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 அன்பு கூறுவோம் இன்னும் அதிகமாய் உம்மை ஆராதிப்போம் இன்னும் ஆர்வமாய் உம்மில் அன்பு கூறுவோம் இன்னும் அதிகமாய் உம்மை ஆராதிப்போம் இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்போம் முழு பலத்தோடு அன்பு கூறுவோம் ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை அல்லேலூயா ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையிலும் பாஸ்டர் ஆண்ட்ரூ ஐயாவுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். தேங்க்யூ பாஸ்டர் ஐயா. நாங்கள் ஆசீர்வாத ஜெபத்து கூட கடந்து செல்லும் எங்கள் மத்தியில் பாஸ்டர் ஜீவானந்தம் ஐயா இருக்கிறார்கள். பாஸ்டர் ஜீவானந்தம் for the final blessing prayers. ஆமென். அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆஸ்வதிக்கப்பட்டதான இந்த அருமையான நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். வருஷங்களை நன்மை நாள் முடிசூட்டுகிறதான கர்த்தர் இந்த ஆண்டினுடைய இந்த இறுதி மாதம் வரைக்கும் எங்கள் கரத்தை பிடித்து பாதுகாத்து தேவரீர் எங்களை நினைத்தருளி எங்கள் ஜெபங்களை கேட்டு போதுமானவராயிருந்து நடத்தி வந்த எல்லா விதங்களுக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம் ராஜா. இப்போதும் இந்த ஜீசஸ் குளோரி ஃபேமிலியினூடாக நடத்தப்பட்ட இந்த ஆராதனைக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். அப்பா, செய்யப்பட்ட ஆராதனைகளுக்காக, பாடின பாடல்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம் ராஜா. விசேஷமாய் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டதான பாஸ்டர் சாலமோன் அவர்களுக்காக ஸ்தோத்திரம். அவர் மூலமாய் இருந்து நீரை நினைத்தருளின கர்த்தர், நீரே குடும்பரையும் எங்களையும் எங்கள் வீட்டாரையும் எங்களையும் எங்கள் வாழ்க்கையும் நினைத்தருள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே ஸ்தோத்திரம். வரக்கூடிய 2026 எங்கள் வாழ்க்கையில், எங்கள் ஊழியத்தில், விசேஷமாய் ஜீசஸ் குளோரி ஃபேமிலியில் இன்னும் ஆசீர்வாதங்களும் இன்னமும் வேண்டியதான நன்மைகளும் உண்டாகட்டும் என்று ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திர. திருவிருந்து பந்தியை ஆசரிக்க, பங்கெடுக்க, கலந்து கொள்ள கிருபை பாராட்டினீர், அதற்காக நன்றி ராஜா. அருமையான பாஸ்டர் ஆண்ட்ரூ அவர்களுக்காக, குடும்பத்தாருக்காக, வீட்டாருக்காக ஸ்தோத்திரம். நடத்தப்பட போகிற எல்லா விதமான கூடுகைகளுக்காக, கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷன் ப்ரோக்ராம்களுக்காக, ஆண்டவரே சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரிக்காக, யூத் மினிஸ்ட்ரிக்காக, எல்லா அவற்றை கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அங்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரின் நாமத்தினால் நாங்கள் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் ராஜா. தேவன் கொடுத்த ஒவ்வொரு வாக்குத்தத்தமான வார்த்தைகளுக்கு மனதார வாழ்த்தி எல்லா காரியங்களையும் உங்க நாமத்தின் மகிமைக்காக நாங்கள் செய்ய நீர் கிருபை தந்தீர், அதற்காக நன்றி. பங்கெடுத்த எல்லாருடைய வாழ்க்கையிலேயும் ஆசீர்வாதங்கள் அலையலையாய் உண்டாக வேண்டும் என்று மனதார வாழ்த்துகிறோம். வருகிற 2026 இதை காட்டிலும் சிறப்பாய், மேன்மையாய், நன்மையாய் உமக்குள் வளர படர கனி கொடுக்க ஆவியானவராய் கிருபை பாராட்டுகிறார். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இது யாருக்கு அருமையான ஊழியருக்காக, விசேஷமாக எட்வின் வாரரையாவுக்காய் சுத்திரம், அவரையும் அவருடைய ஊழியத்தையும் அவருடைய குடும்பத்தாரையும் வாழ்த்தி ஆஸ்வதிக்கிறோம். உங்க நாமமே மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே நாமத்தை பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். Thank you everyone and God bless you. Thank you, Pastor. Thank you, Pastor. God bless you.